ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அலெக்ஸ் டிராவலர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்துள்ள உணவு தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் உப்புமா தான் பண்ணி பார்க்க போகிறோம். என்னடா முருங்கைக்காய் அப்படின்னு புதுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற அந்த முருங்கைக்காய் வச்சு தான், அது மட்டும் இல்லாமல் முருங்கை இலையும் சேர்த்து, அதோட நம்மகிட்ட இருக்கிற இந்த முருங்கை பூவையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு முருங்கை உப்புமா தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தயிரில் வந்து இருக்கிற அந்த புரோட்டீனை விட முருங்கையில் வந்து ஒரு 7 டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த புரோதம் நிறைய இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஆரஞ்சில் இருக்கிறத விட 10 டைம்ஸ் வந்து விட்டமின் சி வந்து இந்த முருங்கை கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நார்மலாக குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க நவடேஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உப்புமானாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால ஒரு கொஞ்சம் புதுசாக அந்த உப்புமா செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அதனால தான் ஒரு ஹெல்த்தியாக உப்புமா பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்குது. என்னென்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை பூவை வச்சு ஒரு சூப்பரான உப்புமா தான் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத அப்படியே போய் பார்த்து வந்துடலாம். பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க, அதோட 2 கிராம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 கையளவு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். 1 கையளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முருங்கைக்காயை, நான் 1 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காயை அப்படியே வெட்டிடலாம். முதல்ல சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நடுவில் 2ஆக கீறிட்டு இந்த விதையை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த எடுத்துருக்கோம் இல்லையா, இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி இந்த வெள்ளையாக இருக்கிறத இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வெளியில் உள்ள ஸ்கின் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இதை தூர போட்டுடலாம். ஸோ இது மாதிரி பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 முருங்கைக்காவை எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே, ஆனால் இந்த சீடும் நம்மளுக்கு தேவை, அதில் இருக்க விதையும் நம்மளுக்கு தேவை. அதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக அப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை விட்டுக்கோங்க. நெய் சூடான பிறகு வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். அதோட ஒரு 8 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கிராம் சேர்த்துக்கோங்க.
2 பச்சை மிளகா, 2 கிராம் வந்து இஞ்சி, லைட்டாக அந்த இது வதங்கின உடனே ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துடலாம். நான் வந்து ரவை வந்து 1 கப் எடுத்துருக்கிறதுனால 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிச்சாச்சு. நம்ம வச்சிருக்கிற வறுத்த ரவையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம்.
முருங்கைக்காய் முருங்கைக்கீரை உப்புமா ரெடி ஆயாச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைப்பூ உப்புமா ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக இதில் பெனிஃபிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னென்னா இப்போ வந்து முருங்கைக்கீரை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, முருங்கைக்காய் எடுக்க மாட்டாங்க. ஈவன் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா முருங்கை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி புதுசாக ஒரு இனோவேட்டிவாக ஒரு டிஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு திருப்போ இது மாதிரி முருங்கைக்கீரை நீங்கள் கொடுக்குறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அதாவது இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா ஹெல்த் பெனிஃபிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் டி, பொட்டாசியம், மெக்னீசியம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சத்துள்ளது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உப்புமா பிடிக்காது, ஸ்பெஷலி முருங்கைக்கீரையும் பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு இனோவேட்டிவாக இதெல்லாம் முருங்கைப்பூ கீரை அது மாதிரி காயெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரியலாக அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த முருங்கைக்கீரையில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, இந்த முருங்கைக்கீரையில் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பிபியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்னு புதுசாக இப்போ வந்து ரீசெண்டாக எராவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி இப்போ யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருங்கைக்காலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சம்திங் தே வாண்ட் ஈட் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இது மாதிரி புதுசாக இனோவேட்டிவாக நான் வந்து டிஷ்ஷை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நீங்கள் கொடுங்க. இதே மாதிரி புது வீடியோவில் புது இனோவேட்டிவ் வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். Till then, take care, see you. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காதனாலும் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Till then, take care, see you, bye bye. Take care, bye.